வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை, அதாவது 7 காலத்தில் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டிருக்கிறார். சிறையில் எந்த சலுகையும் இல்லாத ஆயுள் தண்டனை 30 ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 90,000 ரூபாய் அபராதமும் ஞானசேகரனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள். அப்போ 30 வருஷம் ஆயுள் தண்டனை, 30 வருஷம் ஒரே டேர்மில் அவருக்கு வந்து ரெமிஷன்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதில் வந்து ஒரு அட்வொகேட் அம்மாவும் பேசினாங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னொரு நபர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதில் நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய ஃபோன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். இந்த ஃபோனை ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம். நீதிமன்றம் மூலமாக ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருந்தன, அதில் அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, சோஷியல் மீடியா எதெல்லாம் இருக்கிறாரு, வேற என்னென்னலாம் அதில் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டு, அதில் குறிப்பாக அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த ஃபோனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த ஃபோன் ஃபிளைட் மோட், அதாவது ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த போன் ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வந்து வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அது வந்து அவனுடைய போன் வந்து ஏர்டெல் சிம். அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆபீசர் நீதிமன்றத்திற்கு நேரடியாக வந்து அந்த 23ஆம் தேதி 6:29 தான் முதல் கால் அவருக்கு. அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை. 8:52 வரைக்கும். 8:52க்கு SMS அலர்ட் அவருக்கு கிடைக்குது. என்னன்னா மிஸ் கால் அலர்ட் கிடைக்குது. ஸோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்கார். இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்றேன். 358 BNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதுல இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம். இப்ப கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தி விட்டுறதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. இதுக்கு நடுவில் வந்து நம்ம எடப்பாடி ஐயாவும் தமிழிசை அம்மாவும் நிறைய கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்காங்க. யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு வந்து கோர்ட்லேயே ஏதோ சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி யாருமே கிடையாது, அதை பற்றி இனி பேச வேணாம், இது பேசினா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சொன்னாலும் இது வந்து இதில் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கோர்ட்டு தானேடா இந்த வழக்கை வந்து இவ்வளோ சீக்கிரம் விசாரணை பண்ணி தீர்ப்பு வழங்கியிருக்கு, இதில் திமுகவுக்கு என்னடா கிரெடிட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது லேட்டாக இருந்ததுன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த அரசாங்கத்தினுடைய ப்ரெஷர்னால தான் வந்து திமுக அரசாங்கம் இல்லை அதிமுக இல்லைனா இது இல்லைனா அது, எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அவங்க ரூலிங்கில் இருக்கும்போது ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஒரு இதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது இவ்வளோ சீக்கிரமாக தீர்ப்பு வந்திருக்கு, இந்த தீர்ப்பு வந்து வந்ததும் தப்பா அப்படின்ற மாதிரி கேட்கதாங்க தோணுது. என்ன ஒரு அரசியல் இது. அது தீர்ப்பு சொன்னதும் தப்பா, தீர்ப்பு சீக்கிரமாக கொடுத்ததும் தப்புன்ற மாதிரி. ஞானசேகரனுக்கு இந்த ஒரு வழக்கில், இந்த ஒரு பாலியல் வழக்கில் இவ்வளோ சீக்கிரமாக ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு குற்றவாளிக்கு கொடுத்ததுன்றது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். போலீஸ் வந்து எல்லா லூப்போல்லாம் அடைச்சிருக்காங்க. இல்லைனா வந்து அவன் அட்வொகேட் வச்சு அவன் வந்து பேசி இது பண்ணி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. இது டைட்டாக இருக்கிறதுனால, கரெக்டாக எஃப்ஐஆர் கரெக்டாக இருக்கிறதுனால, அதுக்கு நடுவில் முன்னாடி உங்களுக்கு தெரியும் எஃப்ஐஆரை வெளியே விட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஐயோ கடவுளே. எப்படியோ ஒரு நல்ல விஷயம்.